கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவியினுடைய சொத்தை நம்பியும் மாமனாருடைய சொத்தை நம்பியும் இருக்கக்கூடிய ஆண்கள் என்னுடைய வீட்டினுடைய அமைப்புங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் அல்லாமல் ஒரு ஆணாக ஒரு வீட்டில் இருந்து அந்த வீட்டில் உங்களால் சுயமாக முடிவெடுக்க முடியாமல் கெரியரில் ஒரு ஸ்டாக்னேஷனில் இருந்து எல்லாமே எனக்கு வந்து வைஃப் தான் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்து அது எதனால் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு வரைபடத்தோட ஒரு ரியலாக ஒரு கன்சல்டேஷன் போனப்போ ஏற்பட்ட அனுபவத்தை வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண இருக்கேன் இந்த வீடியோவில். நல்லா கூர்ந்து கவனிங்க. முதலில் நாம் கிழக்கு திசைனா என்ன, வாஸ்து ரீதியாக கிழக்கு திசை நமக்கு என்னென்ன பண்ணுதுங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக வந்து பார்த்துருவோம். ஆல்ரெடி நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் இங்கே வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஆண் ஒரு வீட்டில் சுதந்திரமாக இருக்கின்றாரா இல்லையா, புருஷ லட்சணத்தோடு இருக்காரா இல்லையா, மாதம் தேவையான வருமானத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரா இல்லையா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய திசை கிழக்கு திசை. ஏன் கிழக்கு திசையை வச்சாங்க அப்படின்னா, கிழக்கில் தான் சூரியன் என்கின்ற கிரகம்ங்கிறது வந்து உதிக்கிறாரு. கிழக்கு திசைக்கு வரக்கூடிய அந்த சூரியன் எப்பொழுதுமே ஒரு ஆண் கிரகமாக பார்க்கப்படுகின்றார். அது மட்டும் அல்லாமல் ஒரு எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியனுக்கு தான் தந்திருக்காங்க. அது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நைட்டில் நம்ம எல்லாம் ஒரு தாட் ப்ராசஸ் அது இதுன்னு இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு அந்த சூரிய உதயத்தை போய் நம்ம பார்க்கும் பொழுதே அந்த தாட்ஸ் எல்லாம் போய் அடுத்த நாள் அப்படிங்கிற அந்த விடியலை கொடுக்கக்கூடியதே வந்து பார்த்திங்கன்னா சூரியனாக தான் இருக்கார். அதனால் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய கிரகமாகவும், நீங்கள் உங்கள் ஊரில் எவ்வளவு தூரத்துக்கு வளருவீங்க, ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு தெரிவிங்களா இல்லை வந்து ஒரு ஊருக்கு தெரிவிங்களா இல்லை ஒரு சிட்டி ஃபுல்லாக தெரிவிங்களா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிழக்கில் எவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குங்கிற ஒரு விஷயம் தான். இது நீங்கள் ஒரு சிஓ வீட்டுக்கு போய் பார்த்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு அமைப்பில் போய் நீங்கள் பார்த்தாலும் அந்த இடத்துல அவருடைய ஆளுமையை தீர்மானிக்கக்கூடியது இந்த கிழக்கு திசை தான். கிழக்கு திசை சரியாக இருக்கும் பட்சத்தில் பெரிதும் அவர்கள் வந்து மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய தருணத்தில் தான் இருப்பாங்க, வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்க மாட்டாங்க. ஆனால் கிழக்கில் ஏற்படக்கூடிய தவறுகள் இருந்தால் அங்கே வந்து அன்றாட பிழைப்புங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு அமைப்புங்கிறத வந்து கொடுத்துரும். கிழக்கு அடைப்புக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் இங்கே நம்ம என்ன ரீசனால் அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே பார்க்க இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிழக்குங்கிறது அஷ்டதிக்பாலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டதிக்பாலர்களில் இந்திரன் சொல்லக்கூடிய அஷ்டதிக்பாலர் தான் கிழக்கை வந்து நமக்கு ரூல் பண்ணுறாரு. இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்திரனுங்கிறவர் தேவேந்திரர்களுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருந்த ஒரு அமைப்பாகவும், அவர்களுக்கே வந்து செல்வ நிலைகளை வந்து வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்புகளாகவும், ஒரு தேவேந்திரர்களுக்கே தேவேந்திரனாக இருந்த ஒரு அமைப்பாக வந்து இந்திரனை வந்து நம்ம மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸில் சொல்லி முக்கியமாக மாதாந்திர வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடைப்பாக தான் வந்து இந்திரனை வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டதிக்பாலரும் சரி, கிழக்கில் வந்து சூரியன் உதிக்கக்கூடிய சூரியனை குறிக்கக்கூடிய சூரியனை மையமாக வைத்த அந்த ஒரு காரணத்தினாலும் சரி, ஆண்களினுடைய வாழ்க்கை சுதந்திரமாக இருக்கா இல்லையா, அந்த வீட்டில் நாம் வந்து போனால் நம்ம பேச்சை கேட்குறாங்களா இல்லையா அப்படின்னு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இந்த திசை தான். இங்கே நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னா, மேரேஜ் ஆன கொஞ்ச நாளில் நிஜமாக இது வந்து நிறைய இடத்துல பார்த்தது உண்டு. ஒரு மனைவிக்கும் நடுவில் அம்மாவுக்கும் நடுவில் அது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கும். பட் ஆஃப்டர் மேரேஜ் மனைவி வந்து சொல்லிடுவாங்க, இதுதான் என்னோட ரூல்ஸ், இதுக்கு மேலே நீ இந்த இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருவாங்க. அதை வந்து இவரால் பிரேக் பண்ணவே முடியாது. அதனால் வந்து அது வரைக்கும் அம்மாவோட எல்லாமே இணக்கமாக இருந்த பர்சன் என்ன திடீர்னு ஆகும் அப்படின்னா, மனைவி சொல்கிற பேச்சை தான் வந்து கேட்குற மாதிரி ஆகிடும். அப்போது பயங்கரமான ஈகோ கிளாஷுங்கிறது வந்து மனைவிக்குள்ளேயும் மாமியாருக்குள்ளேயும் வரும். இங்கே நடுவில் மாட்டக்கூடியது யார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி பல கேசஸ் வந்து கிழக்கு மூடப்பட்டால் என்ன மாதிரி எல்லாம் இன்னல்கள் வந்து ஒரு ஆணுக்கு நடக்கும் அங்கங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். எனிவேஸ், இப்போது இங்கே ஒரு வீட்டில் போகக்கூடிய நம்ம போன ஒரு வீட்டில் என்ன நடந்திருந்தது அப்படின்னா, மேற்கும் மூடி கிழக்கும் மூடப்பட்ட அமைப்பாக இருந்தது. அந்த ஒரு காரணத்தினால் என்ன நடந்ததுன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாமனார் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும், அந்த பெண் வீட்டுப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதுலேருந்து மீள முடியாத ஒரு அமைப்பில் வந்து மாட்டிக்கிட்டார். அந்த மாதிரியான ஒரு வீட்டை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏன் மேற்கு மூடினா இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, இதுதான் அந்த வீடு. இதை வந்து டைம் இல்லாதனால ஃபுல்லாக டிசைன் பண்ண முடியல. எனிவேஸ், இதில் முக்கியமாக நான் காமிக்க விரும்புவது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், வெஸ்ட்டுலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட்டிகோ ஒன்று கொடுத்து அங்கே கார் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்புங்கிறது வந்து இருந்தது. இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஈஸ்ட்டில் ஒரு அட்டாச்டு ரூமை ஒன்று
கொடுத்துட்டாங்க இங்கே. இந்த ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இது இது 2யும் காட்டிலும் இங்கே நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு கட்டுங்கிறது வந்து இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி போர்ட்டிகோ அது இதுன்னு கொடுத்து இந்த கட்ஸை வந்து எப்படியும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எனிவேஸ் இங்கே நார்த்தும் ஈஸ்ட்டும் சேரக்கூடிய வடகிழக்கு மூலையும் இங்கே கட்டாக இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே ஒரு பெட்ரூமும் நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறத வந்து கவனிக்கணும். ஸோ எல்லாமே கொஞ்சம் மாறி அமைப்பாக தான் இங்கே இருக்குது. எப்பொழுதுமே நாம் சொல்லுவது போல் கிழக்குங்கிறது அடைப்பட்டு விட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஆண்களினால் சுதந்திரமாக அங்கே வாழ முடியாது. கிழக்கு அடைப்புங்கிறது நீங்கள் இங்கே என்ன எடுத்துக்கணும்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு வரைக்கும் அந்த ரூமை எடுத்துகிட்டு போய் அவங்க வச்சுருக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய தவறாக வந்து இருக்குது. எனிவேஸ் இங்கே கொஞ்சம் இந்த கட்டில் இருந்ததுனால இங்கே ஓரளவுக்காவது அவங்களுக்கு வெளிச்சம்ங்கிறது வந்தது. அந்த ஒரு காரணத்தினால தான் பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் அவரால் ஓரளவுக்கு இன்கம்மை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருந்தார். ஓகேங்களா? இங்கே வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே அம்மா தான் வந்து இதுக்கு முன்னாடியும் சம்பாத்தியத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டில் நிறைய விஷயங்களை வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்புலையும் ஒரு நல்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா தெற்கு பக்கம் நமக்கு வாசல் வந்தாலே அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு அதிகார தோரணையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்கங்கிறது வந்து ஒரு விதி. இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய மேற்கு திசையும் கார் பார்க்கிங்காக போர்ட்டிகோ போட்டு காம்பவுண்ட் வரைக்கும் இழுத்துட்டு போய் கட்டிட்டாங்க. சரிங்களா? இதுதான் வந்து முக்கியமான ரீசன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்தெந்த வீட்டிலலாம் நமக்கு மேற்கும் கிழக்கும் ஒரு சேர மூடி இருக்கோ அந்த வீடு எல்லாம் முழுமையாக பெண்தன்மை வாய்ந்ததாக ஆகிடும். இது வந்து என்ன, இது வீட்டுக்கெல்லாம் பெண்தன்மை ஆண்தன்மைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யோசிக்கலாம். பட் உண்மையாலே நம்ம வாழ்க்கையில் எது எடுத்துக்கிட்டாலும் சரி, 2 தத்துவத்தில் தான் வந்து நம்ம வந்து இயங்குகிறோம். இந்த 2 குணாதிசயங்கள் வந்து மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்கக்கூடிய அத்தனை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து இயங்குகிறது தான் வந்து படைப்பினுடைய சாராம்சமே. நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம். இதுலேருந்து நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிழக்கு மூடப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஆண் மகன்களினால் ஆதிக்கம் செலுத்த முடியாது. எதிர்காலம் என்பதே வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். இதில் முக்கியமாக நடந்த ஒரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்க பூர்வீக ஊரான கேரளாவுக்கு வந்து போயிட்டாங்க. கேரளாவுக்கு போயிட்டு அங்கே போய் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணதாகவும், அங்கே வந்து இவரை பிஸ்னஸ் பண்ண சொல்லி சொன்னதாகவும், இப்படி பிஸ்னஸ் பண்ணலன்னா டிவோர்ஸ் வரைக்கும் அது நாங்கள் மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சுதர் ரொம்ப ஒரு பேட் ஸ்டேட்டுக்கு போன அந்த ஒரு தருணத்தில் தான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த அமைப்பில் தான் இந்த வீட்டை போய் பார்த்து இதை வந்து சரி செய்து கொண்டதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு மாற்றம்ங்கிறதே வந்து வர ஆரம்பிச்சது, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக. புரியுதுங்களா? ஸோ நம்ம எவ்வளோ தான் வந்து ஒரு சொசைட்டியில் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம அம்மா இந்த ஜாபில் இருக்காங்க, இந்த நமக்கு பேர் இருக்குது, எது இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் உங்களை சார்ந்து இருந்தால், ஆண்களினால் இயங்க முடியாமல் இருந்தால் அங்கே கண்டிப்பாக கிழக்குங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் அல்லாமல் இங்கே மேற்கும் சேர்ந்து மூடப்பட்ட ஒரு அமைப்பு வந்து வீட்டில் இருந்துருச்சுன்னா அது முழுமையாக பெண்ணாதிக்கம் நிறைந்த ஒரு வீடாக மாறி அந்த வீட்டில் சற்றும் எதுவுமே வந்து ஆண்களினால் இயக்க முடியாத ஒரு வீடுங்கிறதா வந்து ஆகிடும். இது போன்று நிறைய வீடியோஸ் வந்து வர்றதுக்கு இருக்குது. வரைபடங்களோட முடிந்த வரைக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸ்டே டியூன், டேக் கேர். அன்டில் தென், டேக் கேர். உங்கள் பாலன்.